நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் முதலமைச்சர் ஆனதுல உண்மையாவே இப்ப எப்படி இருக்குன்னா, போதுண்டா சாமி எப்பா ஆளை விடுங்கடா அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த சூழ்நிலையே இப்ப காமாயிருக்கு. ஏன்னா கடைசியா ஒரு 5-6 நாளா பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி இந்த டிவி சேனல்ஸும் சரி, இந்த நியூஸ் சேனல்ஸும் சரி, ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதாவது அவங்களோட டிஆர்பி ஏத்துறதுக்காக மக்களோட அந்த பிபியை பயங்கரமா ரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும். ஸோ இப்போதான் ஓரளவுக்கு அப்பாடா அப்படின்னு டிவிக்கே ஆஃப் பண்ணி தொலைங்கடா இன்னைக்காவது என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்பவே பரபரப்பா கடைசியா ஒரு 5-6 நாளா இருந்தது. ஆக்சுவலா படத்துல கிளைமேக்ஸ் தான் பரபரப்பா இருக்கும். அந்த கிளைமேக்ஸே ஒரு படத்துக்கு 20 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா இவங்க ஒரு 5-6 நாளா பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இது நடக்குமா நடக்காதா, பதவி ஏற்பாரா ஏற்க மாட்டாரா, கூட்டணி சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு என்னமோ ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கு பரபரப்பா எழுதிட்டு போற மாதிரி ஒரு 5-6 நாள் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த 5-6 நாளை கடத்தி வச்சிருந்தாங்க அந்த நியூஸ் சேனல்ஸ். விஜய் அவர்களும் ஆளுநரை போயிட்டு ஒவ்வொரு தடவை பார்த்துட்டு வர்றது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதவன்ட்டு பேங்க்குக்கு போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்கன்னா, இது தப்பு போய் திருத்திட்டு வா, இது தப்பு இதை போய் மாத்திட்டு வா அப்படின்னு இந்த பேங்க் ஆஃபீஸர் இந்த பேங்க் ஃபார்ம் அந்த சலானை ஃபில்அப் பண்றவங்க திருப்பி அனுப்புறல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தப்பாவா? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க. கொள்ளை அடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இந்தியன் படத்துல செந்தில் பண்ணர்ல இதுல முக்கியமான பேப்பர் இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற, கிட்டத்தட்ட அந்த மாதிரி என்னமோ இந்த பேங்க் சலான் ஃபில்அப் பண்ணாதவங்க போயிட்டு வரணும். அந்த மாதிரி தான் விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா ஆளுநர் டீல் பண்ணிட்டே இருந்தாரு. சுருக்கமா நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் சாங்ஷன் பண்றேன். ஐயா ஏப்பா, சாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கனே போலாம், சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். எனக்கு ஒரு கட்டத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க 118 சீட்டு வேணும் இல்லையா? ஆனா அந்த முஸ்லீம் லீக் கட்சி அந்த ஆதரவோட சேர்த்து மொத்தம் 120 வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த 120 ஆதரவோட இவர் ஆளுநரை பார்க்கும்போது ஆளுநர் ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் 118 தானே சொன்னேன், உன்னை யார் 120 வர சொன்னது, போ ரிஜெக்டட் அப்படின்னு இதுக்கும் ஏதாவது சொல்லி திருப்பி அனுப்புவாருன்னு யோசிச்சேன். நல்ல வேலை அது பண்ணல.